பிரதர் பிரதர் குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குஸ்தியா இருக்கீங்களா சிஸ்டர்? பிஸியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர், இன்னைக்கு முரளி வாசிக்கலாம். பார்த்துக்கலாம். ம் அப்பாவோட மகா வாக்கியங்களை கேட்போம். ம் அதுக்கான தேதி ஏப்ரல் 10, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, தனது முன்னேற்றத்திற்காக தினந்தோறும் அன்றைய கணக்கை பாருங்கள். தினந்தோறும் அன்றைய கணக்கை பாருங்கள். முழு நாளிலும் நடத்தை எப்படி இருந்தது, யஜ்யத்திற்கு நேர்மையாக இருந்தேனா என சோதித்து பாருங்கள் அப்படின்னு அப்பா சொல்றாங்க தலைப்புல. ஆமா, உங்களுடைய முன்னேற்றத்துக்காக உங்களுடைய கணக்கை பாருங்க. இன்றைய நாள் முழுக்க உங்களுடைய நடத்தை நன்றாக இருந்துச்சா, யஜ்யத்துக்கு நேர்மையாக இருந்தீங்களா அப்படின்றத சோதித்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அப்பா கேள்வி கேட்குறாங்க, எந்த குழந்தைகள் மீது தந்தைக்கு மரியாதை இருக்கிறது, அந்த மரியாதையின் அடையாளம் என்ன? எந்த குழந்தைகள் தந்தையிடம் உண்மையானவராக, யஜ்யத்திற்கு நேர்மையாக, எதையும் மறைக்காதவராக இருக்கின்றனரோ அந்த குழந்தைகள் மீது தந்தைக்கு மரியாதை இருக்கிறது. மரியாதை இருக்கும் காரணத்தால் செல்லமாக அன்புடன் அவர்களை மேலே தூக்கி விடுகிறார், சேவைக்கும் அனுப்பி வைக்கிறார். குழந்தைகளுக்கு உண்மையை சொல்லி ஸ்ரீமத் உயர்ந்த வழி எடுத்துக்கொள்ளும் புத்திசாலித்தனம் இருக்க வேண்டும். எந்த குழந்தைங்க தந்தை கிட்ட உண்மையாக இருக்காங்களோ, யஜ்யத்துக்கு நேர்மையாக இருக்காங்களோ, அவங்களத்தான் தந்தைக்கு ரொம்ப பிடிக்கும். தந்தை அவங்களுக்கும் மரியாதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். மரியாதை அந்த குழந்தைகள் மீது இருக்க காரணத்தினால் அவங்கள தூக்கியும் விடுவேன் அப்படின்னு சொல்றாரு. சேவைக்கும் அனுப்பி வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தந்தை கிட்ட உண்மையை சொல்லி அந்த உயர்ந்த வழி ஸ்ரீமத் பெறுவதற்கான, அந்த ஆலோசனை பெறுவதற்கான புத்திசாலித்தனமும் குழந்தைங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டர். ஓகே. சபையில் எழுந்த தீபம். ஓம் சாந்தி. இப்போது இந்த பாடல் தவறாக உள்ளது என்றால், நீங்கள் தீபம் அல்ல, ஆத்மாவை உண்மையில் தீபம் என சொல்லப்படுவதில்லை. பக்தர்கள் பல பெயர்களை வைத்து விட்டனர். தெரியாத காரணத்தால் தெரியாது தெரியாது என சொல்லவும் செய்கின்றனர். எங்களுக்கு தெரியாது, நாங்கள் நாஸ்திகர்கள் என்றாலும் கூட எந்த பெயர் தோன்றுகிறதோ அதனை வைத்து விடுகின்றனர். பிரம்மம், ஜோதி, கல், முள் இவைகளில் கூட பரமாத்மா இருப்பதாக சொல்லி விடுகின்றனர். ஏனெனில் பக்தி மார்க்கத்தில் யாரும் தந்தையை சரியாக தெரிந்து கொள்ள முடிவதில்லை. சபையில் எழுந்தது ஜோதி இன்று அப்படின்னு தான் அந்த பாடல் வரும். அந்த பாடலை வச்சு தான் அப்பா சொல்லிட்டு இருக்காரு. தீபம் அப்படிங்கிறது என்னன்னா, ஜோதி அப்படிங்கிறதுலாம் ஆத்மாவினுடைய விஷயம். ஆத்மா ஜோதியா இருக்குது, அவங்களுக்கு ஆத்மா ஒளி ரூபமா இருக்குது அப்படிங்கிற புரிதல் இருக்க காரணத்தினால அப்படி எழுதி வச்சிருக்காங்க. கல் முள்ள இருக்கதாவும் தந்தை கல் முள்ள இருக்கதாவும் எழுதிட்டாங்க. அதான் எதுவும் அறியாத காரணத்தினால் அப்படி எழுதியிருக்காங்க அப்படின்றத சொல்ற. இந்த பாடல் கூட இந்த தீபம் சொல்றது கூட தவறா இருக்குது. ஆத்மா தீபமாலாம் இல்ல, ஒளி ரூபமா ஒளி புள்ளியா இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, தந்தையை சரியாக தெரிந்து, ஏனெனில் பக்தி மார்க்கத்தில் யாரும் தந்தையை சரியாக தெரிந்து கொள்ள முடிவதில்லை. தந்தையே தந்த அறிமுகத்தை கொடுக்க வேண்டியுள்ளது. சாஸ்திரங்களில் கூட தந்தையை பற்றிய அறிமுகம் இல்லை. எனவே நாஸ்திகர்கள் என்று கூறப்படுகிறது. இப்போது குழந்தைகளுக்கு தந்தை அறிமுகம் கொடுத்துள்ளார். ஆனால் தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்வதில் மிகவும் புத்தியின் வேலை உள்ளது. இந்த சமயம் புத்தி கல்லாக உள்ளது. ஆத்மாவில் தான் புத்தி உள்ளது. கர்மேந்திரியங்கள் மூலம் ஆத்மாவின் புத்தி தங்கம் போன்று உள்ளதா அல்லது கல்லாக உள்ளதா என்பது தெரிந்துவிடும். ஆத்மாங்கிறது மனம், புத்தி, சம்ஸ்காரம் கொண்டது. இப்ப புத்தியினால புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இதெல்லாம் ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா தந்தையை நினைக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதான் தெய்வீக புத்தி அப்படின்னு சொல்லுவாரு. தந்தையின் அறிமுகம் இந்த முழு உலகத்துல இருக்க யாருக்கும் தெரியாது. தந்தையே அவருடைய அறிமுகத்தை சொல்லும் போதுதான் தெரியும் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். அப்பதான் நீங்க ஆஸ்திகர்களாவே ஆகுறீங்க. பக்தி மார்க்கம் முழுக்க நாஸ்திக மார்க்கம். தந்தையே அறிஞ்சுக்கல அப்படின்னா என்னன்னு சொல்ல முடியும்? அவங்கள நாஸ்திகர் தானே சொல்ல முடியும் அப்படிங்கறத சொல்றேன். சரிங்க சிஸ்டர். அனைத்தின் ஆதாரம் ஆத்மாவில் உள்ளது. மனிதர்கள் ஆத்மாவே பரமாத்மா, அதில் எதுவும் ஒட்டாது. ஆகவே என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என சொல்லிவிடுகின்றனர். மனிதர்களாக இருந்தும் தந்தையை தெரிந்து கொள்ளவில்லை. மாயையாகிய ராவணன் அனைவரின் புத்தியையும் கல்லாக்கி விட்டது என்று தந்தை சொல்கிறார். நாளுக்கு நாள் அதிகமாக தமோ பிரதானமாகி வருகின்றனர். மாயையின் வேகம் அதிகமாக உள்ளது.
திருந்துவதே இல்லை. இரவில் முழு நாளுக்கான தனது கணக்கு வழக்கை பாருங்கள், நான் என்ன செய்தேன் என்று. ஆத்மால பாவ புண்ணியம் எதுவும் ஒட்டாது, நிர்லேப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் செய்யுங்க, உங்க மன விருப்பம் போல நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா பாபா சொல்லியிருக்காரு, ஆத்மாலதான் பாவ புண்ணியம் ஒட்டும். ஏன்னா ஆத்மா சம்ஸ்காரத்தை உள்ளடக்கிய ஒரு இந்திரியம் கொண்டதா இருக்குது. அப்ப அந்த சம்ஸ்காரத்தின் அடிப்படையில தான் அடுத்த பிறவி எடுக்க வேண்டியது இருக்கும். அந்த சம்ஸ்காரத்துல புண்ணியம் நிறைய இருந்துச்சுன்னா நல்ல பிறவி எடுப்பீங்க, பாவம் இருந்துச்சுன்னா பாவத்துக்கு தண்டனை அடைகிற மாதிரி பிறவி தான் எடுக்க வேண்டியது இருக்கும். அப்ப நமக்கு புரிய வச்சிருக்காரு. அதான் அவங்க சொல்ற வழி எப்படி இருக்கு, தந்தை சொல்லக்கூடிய வழி எப்படி இருக்குதுன்றது டிஃபரன்ஸ் சொல்றாரு சிஸ்டர். சரி வாசி. எல்லாரும் ராத்திரில கணக்க பாருங்க, ஆமா, நம்மளுடைய கணக்க பாருங்க என்ன செய்தானே அப்படிங்கிறாரு. அப்பா சொல்றாங்க, நாம் தேவதைகள் போல உணவு உண்டோமா, நடத்தை சட்டப்படி இருந்ததா, அல்லது அனாதைகள் போல இருந்ததா? இவ்வாறு குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. தினந்தோறும் தனது கணக்கு வழக்கை பார்க்காவிட்டால் உங்களுடைய முன்னேற்றம் ஏற்படாது. பலரை மாயை அடித்து விடுகிறது. இன்று என்னுடைய புத்தியின் தொடர்பு இன்னாருடைய பெயர் ரூபத்தில் போனது என்று, இந்த பாவ கர்மம் நடந்தது என்று எழுதுகின்றனர். இப்படி உண்மையை எழுதுபவர்கள் கோடியில் மிகச் சிலரே உள்ளனர். நான் யார், எப்படி இருக்கிறேன் என என்னை யாரும் முழுமையாக தெரிந்து கொள்வது இல்லை. தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்தால் கொஞ்சம் புத்தியில் ஏறும். நல்ல நல்ல குழந்தைகள் இருக்கின்றனர், மிகவும் நன்றாக ஞானம் சொல்கின்றனர். ஆனால் யோகம் நினைவு கொஞ்சமும் இல்லை என தந்தை சொல்கிறார். முழுமையாக புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஆகையால் பிறருக்கு புரிய வைக்கவும் முடிவதில்லை. முழு உலகின் மனிதர்கள் படைப்பவரை பற்றியோ படைப்பை பற்றியோ முற்றிலும் தெரிந்து கொள்ளவில்லை எனும் போது ஒன்றுமே தெரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். அதாவது அந்த சாப்பாடு சாப்பிடும் போது கூட அந்த தேவதையும் எப்படி சாப்பிடுவாங்க, லிமிட்டா அளவா சாப்பிட்டு அளவா எந்திரிச்சு போவாங்க. அதே போலதான் நீங்களும் உங்களுடைய நடத்தையெல்லாம் அந்த மாதிரி இருக்குதான்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம தேவதைகளை போல சாப்பிட்டோமா இல்ல அனாதைகள் போல சாப்பிட்டோமா, பிரம்மா போஜனம் சமைச்சு தந்தை நினைவுல சமைச்சு சாப்பிட்டோமா இல்ல எப்படி சாப்பிட்டோம் அப்படிங்கறது மாதிரி கேக்குறாரு. அதான் உங்களுடைய நடத்தைய பார்த்துக்கோங்க. முதல்ல யோகத்துல நல்ல விதத்துல இருக்கணும். ஆத்மா பரமாத்மா தந்தையை நினைவு செய்யணும். அப்பதான் புத்தியில ஏதாவது பதியும், நடத்தையும் மாறும் அப்படிங்கிறதுக்காக அத சொல்லியிருக்காங்க சார். சரிங்களா? நிறைய பேர் படைப்பவரையோ படைப்பை பற்றியோ தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதனாலதான் எதுவுமே அவங்களுக்கு தெரியல அப்படின்னு அப்பா சொல்றாங்க. இதுவும் கூட நாடகத்தில் பதிவாகியுள்ளது. நாடகம் மீண்டும் நடக்கும். 5-6 வருடங்களுக்கு பிறகு இந்த சமயம் வரும். மேலும் நான் வந்து புரிய வைக்க வேண்டி இருக்கும். ராஜ்யத்தை எடுப்பது என்பது குறைந்த விஷயம் அல்ல, மிகவும் உழைப்பு தேவை. மாயை நன்றாக போர் செய்கிறது. பெரிய யுத்தம் நடக்கிறது, மல்யுத்தம் நடக்கிறது அல்லவா? மிகவும் புத்திசாலியாக உள்ளவர்கள் தான் மல்யுத்தம் செய்கின்றனர். என்றாலும் கூட ஒருவர் மற்றொருவரை மயக்கமடைய செய்கின்றனர் அல்லவா? பாபா மாயையின் புயல்கள் நிறைய வருகின்றன, இப்படியெல்லாம் நடக்கிறது என்றெல்லாம் சொல்கின்றனர். அதுவும் மிகச்சிலரே உண்மையை எழுதுகின்றனர். பலர் மறைத்து விடுகின்றனர். நான் பாபாவுக்கு எப்படி உண்மையை சொல்வது, எப்படி ஸ்ரீமத் எடுப்பது என்ற புத்தி இல்லை, விவரிக்க முடிவதில்லை. மாயை மிகவும் பலம் வாய்ந்தது என்பது தந்தைக்கு தெரியும். உண்மையை சொல்வதில் வெட்கம் உண்டாகிறது. சொல்லவே வெட்கப்படும்படியான காரியம் அவர்களால் ஏற்பட்டு விடுகிறது. அதாவது மாயை யுத்தம் செய்து இல்லையா, அதான் மல்யுத்தம் செய்து, அதான் தவறான கர்மம் செய்துடுறாங்க. தேக அபிமானத்துக்கு வசமே தவறான கர்மம் செய்துடுறாங்க. இல்லாட்டினா சொல்லவே முடியாத அளவுக்கு விகாரத்தின் கர்மம் ஏதாவது செய்துடுறாங்க. அதனாலதான் தந்தைகிட்ட உண்மையாக இருக்க முடியல அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காங்க. அதான் மாயை யுத்தம் அதிகமா தான் இருக்கும். இருந்தாலும் நீங்க நினைவுல இருக்கணும், உங்களுடைய நடத்தை நல்ல விதத்துல மாறணும், தெய்வீக குணங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சொல்றாங்க சிஸ்டர். சரிவா சார்? அப்பா சொல்றாங்க, தந்தையோ மிகவும் மரியாதை கொடுத்து மேலே எழ வைக்கிறார். இவர் மிகவும் நல்லவர். இவரை ஆல்ரவுண்ட் எல்லா விதமான சேவைக்கு அனுப்பி வைப்பேன். அவ்வளவுதான். தேக அகங்காரம் வருகிறது, மாயையின் அடி கிடைக்கிறது. இவர் விழுந்தார். பாபா எழ வைப்பதற்காக சொல்லுங்க பிரதர். அதாவது தந்தை நல்ல மரியாதை கொடுத்து நல்ல சேவைக்கெல்லாம் அனுப்பி வைப்பாராம். சேவை செய்தோடனே உங்களுக்கு தேக அகங்காரம் வந்துருது, சேவையில அபிமானம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும், அடுத்து கீழே விழுந்துடுறாங்க, அதான் தண்டனை அடைய வேண்டியதா போயிடுது அப்படின்றத சொல்றாரு. சரிவா?
பாபா எழ வைப்பதற்காக மகிமையும் செய்கிறார். செல்லமாக அன்புடன் மேலே எழுப்புவேன், நீங்கள் மிகவும் நல்லவர், ஸ்தூலமான சேவையும் கூட செய்வதில் வல்லவர், ஆனால் இலக்கு மிகவும் உயர்ந்தது என சரியான விதத்தில் அமர்ந்து கூறுகிறார். தேகம் மற்றும் தேகத்தின் சம்பந்தங்களை விட்டுவிட்டு தன்னை அசரீரியான ஆத்மா என புரிந்து கொள்வது இந்த முயற்சி புத்தியின் வேலையாகும். அனைவரும் முயற்சியாளர்கள். எவ்வளவு உயர்ந்த ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. அனைவரும் தந்தையின் குழந்தைகளாகவும் மாணவர்களாகவும் பின்பற்றுபவர்களாகவும் உள்ளனர். இவர் அனைவரும் தந்தையின் குழந்தைகளாகவும் மாணவர்களாகவும் பின்பற்றுபவர்களாகவும் உள்ளனர். முழு உலகிற்கும் தந்தையாவார். அனைவரும் அந்த ஒருவரை அழைக்கின்றனர். அவர் வந்து குழந்தைகளுக்கு புரிய வைத்தபடி இருக்கிறார் என்றாலும் கூட அந்த அளவு மரியாதை இருப்பது இல்லை. தந்தை ஆசிரியராகவும் தந்தையாவும் சத்குருவாவும் இருக்கார். அதனாலதான் அதை சொல்றாரு, இங்க எனக்கு குழந்தைகளாகவும் இருக்கீங்க, மாணவர்களாகவும் இருக்கீங்க, ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாகவும் இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சிஸ்டர், அடுத்து என்ன சொன்னாரு? உலகில் அனைவருக்கும் அந்த ஒருவரை அழைக்கின்றனர். அனைவரும் முயற்சியாளர்கள். எவ்வளவு உயர்ந்த ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. இந்த முயற்சி புத்தியின் வேலை. எது தெரியுமா? தேகம் மற்றும் தேகத்தின் சம்பந்தங்களை விட்டு அது புத்தியின் வேலையாகும். அதான் தந்தை வந்து உயர்த்துறேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க தேக அபிமானத்துக்கு வசமாகி சேவைக்கு அனுப்பி வச்சாலும், நல்ல தேக அபிமானத்துக்கு வசமாகி விழுந்துட்டாலும் தந்தை வந்து அவங்கள மீண்டும் அவரை புகழ்ந்து, நீங்க சேவை செய்பவர் நல்லவர் தான், வல்லவர் தான், ஸ்தூல சேவை கூட நல்லா தான் செய்வீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மரியாதை கொடுத்து தந்தை மீண்டும் உயர்த்துவேன். ஏன்னா இலக்கு மிகவும் உயர்ந்த இலக்கா இருக்குது, லட்சுமி நாராயணன் ஆக வேண்டிய இலக்கா இருக்குது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி மாயையும் சண்டையிடத்தான் செய்யும். தேக அபிமானத்துக்கு வசமாகி இந்த மாதிரி காரியம்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். அதான் அப்பா சொல்றாங்க, பெரிய பெரிய மனிதர்கள் வருகின்றனர், எவ்வளவு மரியாதையுடன் கவனித்துக் கொள்கின்றனர், எவ்வளவு பகட்டு இருக்கிறது. இந்த சமயத்தில் அனைவருமே தூய்மையற்றவர்கள். ஆனால் தம்மை பற்றி புரிந்து கொள்வதில்லை. மாயை மிகவும் துச்ச புத்தியாக ஆக்கிவிட்டது. சத்தியவத்தின் ஆயுள் இவ்வளவு நீண்டது என்று சொல்லிவிடுகின்றனர். அவர்களை 100% புத்தியற்றவர்கள் என்று தந்தை சொல்கிறார். மனிதர்களாக ஆகி என்ன காரியங்கள் செய்கின்றனர்? மனிதர்களாக ஆகி என்ன காரியங்கள் செய்கின்றனர்? 5000 வருடங்களின் விஷயத்தை லட்சக்கணக்கான வருடங்கள் என்று சொல்லிவிடுகின்றனர். இதையும் தந்தை வந்து புரிய வைக்கிறார். 5000 வருடங்களுக்கு முன்பு இந்த லட்சுமி நாராயணன் ராஜ்யம் இருந்தது. இவர்கள் தெய்வீக குணமுடைய மனிதர்கள். ஆகையால் அவர்களை தேவதைகள் என்றும், அசுர குணமுடையவர்களை அசுரன் என்றும் சொல்லப்படுகிறது. அசுரர்கள் மற்றும் தேவதைகளுக்கு இடையே இரவு பகலுக்கான வேறுபாடு உள்ளது. எவ்வளவு சண்டை சச்சரவுகள் ஏற்படுகிறது. ஏற்பாடுகள் நன்றாக நடக்கிறது. சண்டைக்கான ஏற்பாடு நல்லா நடக்குது அப்படின்னு சொல்றாரு. 5000 வருஷ கதை தான், இது லட்சக்கணக்கான வருஷம்னு எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு. இது 100% புத்தியற்றது அப்படின்னு சொல்றாரு. ஆமா, 5000 வருஷம் நாடகத்தை லட்சக்கணக்கான வருஷங்கள்னு சொல்லிட்டாங்க. அங்க அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையில சண்டை நடந்தது மாதிரி காமிச்சிட்டாங்க. அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா தேவர்கள் இருந்தது எல்லாமே பிரம்மாவின் பகல் நேரத்துல, அசுரர்கள் இருந்தது எல்லாமே பிரம்மாவின் இரவு நேரத்துல. அதான் சத்தியோ திரேதாயுகத்துல தேவர்கள் இருந்தாங்க, துவாபர கலியுகத்துல அசுரர்கள் இருந்தாங்க. இவங்களுக்கு இடையில சண்டையே நடந்தது கிடையாது அப்படிங்கிறது மாதிரி பாபா சொல்றாரு. சங்கம யுகத்துல மனம் புத்தியோடு நம்ம அந்த மாய யுத்தம் நடத்தக்கூடிய விஷயத்த அவங்க சாஸ்திரத்துல அப்படி எழுதி வச்சுட்டாங்க. அதனாலதான் அந்த புத்தியற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், அதுலயும் 5000 வருஷம் தான் அந்த நாடகம், அதுல லட்சக்கணக்கான வருஷங்கள்னு எழுதிட்டாங்க. அதான் மொத்தமாவே எதுவுமே புரியாதவர்களா ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றேன். ஓகே சிஸ்டர். எவ்வளவு சண்டை சச்சரவு ஏற்படுகிறது. ஏற்பாடுகள் நன்றாக நடக்கிறது. இந்த யஜ்ஞத்தில் முழு உலகமும் ஸ்வாகா ஆக வேண்டும். இதற்காக இந்த அனைத்து ஏற்பாடுகளும் தேவை அல்லவா? குண்டுகள் போட ஆரம்பித்தால் நிறுத்தப்படுமா என்ன? சிறிது நேரத்தில் அனைவரிடமும் நிறைய குண்டுகள் சேர்ந்து விடும். ஏனெனில் விநாசம் உடனடியாக நடக்க வேண்டும் அல்லவா? பிறகு ஆஸ்பத்திரிகள் போன்றவை இருக்காது, யாருக்கும் தெரியாது. சித்தி வீடு போன்றதல்ல, விநாசம் காட்சிகள் போன்றவை ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. எங்கும் தீ பிடித்திருக்கும் காட்சி ஏற்படுகிறது. முழு உலகத்தின் தீயை பார்க்க முடியுமா? முழு உலகமும் அழிய போகிறது. எவ்வளவு பெரிய உலகமாக இருக்கிறது. ஆகாயம் எரியாது. இந்த பூமிக்குள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அனைத்தும் அழிந்துவிடும். சத்தியுகம் மற்றும் கலியுகத்திற்கு இரவு பகலுக்கு உண்டான வித்தியாசம் இருக்கிறது.
எவ்வளவு அதிகமான மனிதர்கள் இருக்கின்றார்கள், விலங்குகள் இருக்கின்றன, எவ்வளவு பொருட்கள் இருக்கின்றன. இது கூட குழந்தைகளுடைய புத்தியில் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறது. 5000 ஆண்டுகளின் விஷயம் சிந்தித்து பாருங்கள். தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்ததல்லவா? எவ்வளவு குறைந்த மனிதர்கள் இருந்தார்கள், இப்போது எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்கள். இப்போது கலியுகமாகும். இது கண்டிப்பாக அழிய வேண்டும். எல்லார்கிட்டயும் இப்ப அணுகுண்டுகள் ரெடியா தான் இருக்குது. எல்லாம் மொத்தமா போட்டு முழு உலகம் விநாசம் ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஆகாயம் மட்டும் தீப்பிடிக்காது, மற்ற முழு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் மொத்தமா விநாசம் ஆயிடும். விநாசத்தின் காட்சி ஒன்றும் சாதாரணமாக கிடையாது, சித்தி வீடு போன்றதெல்லாம் கிடையாது. காட்சி மிகவும் மோசமானதா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த அளவுக்கு தயாராயிட்டோமா அப்படின்றத பாத்துக்கோங்க. எதுவுமே இருக்க போறது இல்லை. நீங்க கண்ணால எதெல்லாம் பாக்குறீங்களோ எதுவுமே இருக்க போறது, எல்லாமே அழிஞ்சு போக போகுது அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் சொல்றாரு, தேகம், தேக உறவுகள், தேக பொருட்கள், தேகத்தின் உலகாய விஷயங்கள் எல்லாம் வெற்றுங்க. இதெல்லாம் வெட்டினா தான் பரிசுத்தம் ஆக முடியும் அப்படின்னு. ஓகே சிஸ்டர், விநாசம் ஆயிடும். இப்ப நீங்க நல்ல விதத்துல புருஷார்த்தம் பண்ணிக்கோங்க. ஓகே சிஸ்டர் வாசி. கண்டிப்பாக அழிய வேண்டும். இது கலியுகமாகும். இப்போது பாபா ஆத்மாக்களுக்கு கூறுகின்றார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். இதையும் புரிதலோடு நினைவு செய்ய வேண்டும். அப்படியே சிவசிவ என்று நிறைய பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சிறிய குழந்தைகள் கூட சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் புத்தியில் எந்த புரிதலும் இல்லை. அவர் புள்ளியாக இருக்கிறார் என்ற அனுபவத்தின் மூலம் சொல்வதில்லை. நாமும் அவ்வளவு சிறிய புள்ளியாக இருக்கிறோம். இப்படி புரிதலோடு நினைவு செய்ய வேண்டும். முதலில் நான் ஆத்மா என்பதை உறுதி செய்யுங்கள். பிறகு பாபாவின் அறிமுகத்தை நல்ல விதத்தில் புத்தியில் தாரணை செய்யுங்கள். உள்நோக்கு முகமுடைய குழந்தைகள் தான் நான் ஆத்மா புள்ளியாக இருக்கிறேன் என்பதை நல்ல விதத்தில் புரிந்து கொள்ள முடியும். ஆத்மாவாகிய எனக்குள் 84 பிறவிகளின் நடிப்பு எப்படி நிரம்பி உள்ளது, பிறகு எப்படி ஆத்மா சதோப்பிரதானமாக ஆகிறது என்ற ஞானம் இப்போது கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இவை அனைத்து மிகவும் உள்நோக்கு முகமுடையவர்களாகி புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். இதில் தான் நேரம் பிடிக்கிறது. சிவா சிவான்னு சொல்றதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. நல்ல நினைவு படுத்தி சொல்லணும் அப்படின்றத சொல்றாரு. பக்தி மார்க்கத்துல வெறும் சிவ சிவான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா அவர் எப்படி இருக்கார்? ஒளி ரூபமா இருக்கார், ஒளி புள்ளியா இருக்கார். அந்த புள்ளி ரூபத்தின் நினைவு இருக்கணும் அப்படின்னு சொல்றார். ஆத்மாவும் புள்ளியா இருக்குது, தந்தையும் புள்ளியா இருக்கார். இந்த நினைவோட நினைவு செய்யணும் அப்படின்னு சொன்னாரு. எப்படி ஆத்மா 84 பிறவிகளின் சக்கரம் எனக்கு எப்படி சுத்தி வருது, ஒவ்வொரு ஆத்மாக்களும் அவங்களுக்கான பாகம் பதிவாயிருக்குது. அப்ப 84 பிறவிகளின் சக்கரத்துல நம்ம எப்படி சுத்தி வரோம், எப்படி இறங்கி வந்தோம் அப்படிங்கிற நினைவெல்லாம் உள்நோக்கு முகமுடையவர்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிவா? அதாவது படைப்பவரை பத்தியும் தெரிஞ்சிருக்கணும், இந்த படைப்பினுடைய முதல் இடைக்கடையின் ஞானமும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்றாங்க, இது நம்முடைய கடைசி பிறவி என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். இப்போது நாம் வீட்டிற்கு செல்கிறோம். நாம் ஆத்மா என்பது புத்தியில் உறுதியாக இருக்க வேண்டும். சரீர உணர்வு குறைந்தால் தான் பேசுவதில் மாற்றம் இருக்கும். இல்லையென்றால் நடத்தை முற்றிலும் மோசமானதாக ஆகிவிடும். ஏனென்றால் சரீரத்திலிருந்து பிரிவதே இல்லை. தேக அபிமானத்தில் வந்து எதையாவது சொல்லி விடுகிறார்கள். அது பாருங்களேன், சரீர உணர்வுல இருந்து விடுபட்டாதான் உங்களுடைய பேச்சுவார்த்தையே அந்த நடத்தையே மாறும் அப்படின்னு சொல்றாரு. சரீர உணர்வுல இருந்தீங்கன்னா வார்த்தைகள் மாறாது, நடத்தையும் மாறாது. தேக அபிமானத்துக்கு வசமாகி ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதான் சரீரத்திலிருந்து ஆத்மா பிரியறதே கிடையாது. அந்த நான் ஆத்மா தனிப்பட்டவன், இந்த தேகம் தனிப்பட்டது அப்படிங்கிற அந்த பிரிச்சு பாக்குற அந்த புரிதலே இல்லாம இருக்குது. அதனாலதான் அந்த வார்த்தைகள்லாம் இன்னும் கடுமையாவே இருக்குது அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சார், சரி வாசிங்க. யஜ்யத்தில் மிகுந்த நேர்மை வேண்டும். இப்போது நிறைய அலட்சியம் இருக்கிறது. சாப்பாடு, வழக்கம், சூழ்நிலை எதுவும் மாறவில்லை. இன்னும் அதிக நேரம் வேண்டும். சேவாதாரி குழந்தைகளைத்தான் பாபா நினைவு செய்கின்றார். அவர்கள் தான் பதவியையும் அடைய முடியும். சும்மா வெறுமனே தங்களை சந்தோஷப்படுத்திக் கொள்வது என்பது கடலையை மெல்லு. அதான் சேவை செய்யணும் அப்படின்னா உண்மையாக சேவை செய்யணும். அதாவது எந்த சேவை செய்தாலும் சரி, கர்மனா சேவை, வாட்சா சேவை, மனசா சேவை, எந்த சேவை செய்தாலும் உண்மையாக செய்யணும். இல்லாட்டி உங்களை ஏதோ திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு மகிழ்ச்சி ஆக்குறதுக்கு மட்டும் நீங்க சேவை செய்தீங்கன்னா அது வெறும் கடலை மேல்றதுக்கு சமம் தான். உப்பு கடலைக்கு சமம்னு சொல்லுவாரு. உப்பு கடலை சாப்பிட்டா என்ன சந்தோஷம் கிடைக்கும்? அல்ப கால சுகம், கொஞ்ச நேரத்துக்கு சாப்பிட்ற வரைக்கும் சுகம் இருக்கும். அப்புறமேலு என்ன திருப்தி இருக்கும்? என்ன அத்தீந்திரிய சுகத்தை அனுபவிப்பீங்க? அதான் அப்பா சொல்ற, நல்ல சேவை செய்யறவங்க சத்துவ பிரதான சேவைன்னு சொல்லுவார் ஒரு சில இடத்துலனா.
சத்துவ பிரதான சேவைனா முழுமையான ஈடுபாட்டோட சேவை செய்யறவங்களுக்கு தான் உயர்ந்த பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே சிஸ்டர். சேவையில கூட சத்துவ பிரதான சேவை, ரஜோத்தனமான சேவை, தமோ பிரதான சேவைன்னு இருக்குது. சத்துவ பிரதான சேவை செய்யறோமான்னு பார்த்துக்கிடணும் எல்லாரும். ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, ம் இந்த உள்நோக்கு முகம் என்பது வேண்டும், புரிய வைப்பதற்கும் யுக்தி வேண்டும். கண்காட்சியில் யாராவது புரிந்து கொள்கிறார்களா என்ன? உங்களுடைய விஷயம் சரியானதுதான் என்று மட்டும் சொல்லி விடுகிறார்கள். இங்கேயும் கூட வரிசை கிரமம் என்பது இருக்கிறது. நாம் குழந்தைகளாக ஆகியுள்ளோம், நமக்கு பாபாவிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது என்ற நிச்சயம் இருக்கிறது. ஒருவேளை நாம் பாபாவினுடைய சேவையை முழுமையாக செய்தோம் என்றால் நம்முடைய தொழிலே இதுதான் ஆகும். முழு நாளும் ஞான சிந்தனை நடந்து கொண்டே இருக்கும். இந்த பிரம்மா கூட ஞான சிந்தனை செய்வார் அல்லவா? இல்லை என்றால் இவர் எப்படி பதவி அடைவார்? குழந்தைகளுக்கு இருவரும் புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதான் சேவை செய்யறதுக்கு நல்ல தகுதி உடையவர்களா இருக்கீங்கன்னா உங்களுடைய தொழிலே இதுதான் அப்படின்னு சொல்றாரு. ஞானத்தை சிந்தனை செய்துகிட்டே இருக்கணும் சேவை செய்யறதுக்காக. இந்த பிரம்மா கூட சிந்தனை செய்துகிட்டே இருக்காரு இல்லையா, ஞானத்தை எப்படி இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு. அப்ப இவர் கூட எப்படி பதவி அடைவார்? ஞான சிந்தனையின் மூலமா தானே பதவி அடைய முடியும் இவர் கூட அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு பேருமே சேர்ந்து நல்ல விதத்துல குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஒன்னு சிவபாபாவும் சொல்லுவாராம், பிரம்ம பாபாவும் சொல்லுவாராம். அதான் ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க. சரிங்க சிஸ்டர் வாசிங். இங்க என்ன முக்கியமான விஷயம்னா, ஞான சிந்தனையும் கேட்டா மட்டும் போதாது, ஞானத்தை காதல கேட்டுட்டு போனா மட்டும் போதாது, நல்ல விதத்துல அதை சிந்தனை செய்யணும். சிந்தனை செய்தாதான் அங்கேயும் கூட உயர்ந்த பதவி கிடைக்கும். ஏன்னா சிந்தனை செஞ்சாதான் சேவை செய்ய முடியும். சிந்தனை செய்யவே இல்லைன்னா எப்படி சேவை செய்ய முடியும்? சேவை செய்தாதான் உயர்ந்த பதவி அடைய முடியும்னு சொல்றாரு. அப்ப அதுக்கான காரியமும் செய்யணும் இல்லையா? கண்காட்சியில கூட எவ்வளவு பேர் வராங்க, எல்லாருமே எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டா போறாங்க, நன்றாக இருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு 2 வார்த்தை சொன்னாலுமே அவங்க மனசுல போய் ஆழமா பதிகிற அளவுக்கு நல்ல நல்ல ஞான பாயிண்ட்ஸை சொல்லணும். அதுக்கெல்லாம் நல்ல விதத்துல சிந்தனை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க சிஸ்டர் வாசி. இங்கு இரட்டை இன்ஜின் கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் ஏற்றம் பெரியதல்லவா? மலையின் மீது செல்கிறார்கள் என்றால் வண்டிக்கு 2 இன்ஜின் பொருத்துகிறார்கள். சில நேரங்களில் போக போக வண்டி நின்று விடுகிறது என்றால் வழிக்கு கீழே வந்து விடுகிறது. நம்முடைய குழந்தைகளுக்கும் அப்படியே ஆகும். ஏறி ஏறி உழைத்து உழைத்து பிறகு ஏற்றத்தில் உயரமாக ஏற முடிவதில்லை. மாயையின் கரணம் அல்லது மாயையின் புயல் ஏற்படும் போது ஒரேடியாக கீழே விழுந்து துண்டு துண்டாக்கி விடுகிறார்கள். கொஞ்சம் சேவை செய்தால் அகங்காரம் வந்து விடுகிறது, கீழே விழுந்து விடுகிறார்கள். தந்தையின் கூடவே தர்மராஜரும் இருக்கிறார். நான் இப்படி செய்வதனால் நம் மீது மிக பெரிய தண்டனை வந்து விடுகிறது என்பதை புரிந்து கொள்வது இல்லை. அதாவது 2 இன்ஜின் கிடைச்சிருக்கு. ஒன்னு சிவபாபா முதல் இன்ஜின், 2வது பிரம்மா பாபா 2வது இன்ஜின். எப்படி ஒரு மலை மீது ஏறுறோம் அப்படின்னா ஒரு ட்ரெயினுக்கு 2 இன்ஜினை பொருத்தி தான் மேலே ஏத்துவாங்க. ஏன்னா ஒரு இன்ஜின்னால மேலே ஏத்த முடியாது, மற்ற எல்லா பேசஞ்சர்ஸ் பெட்டியெல்லாம் ஏத்த முடியாது. அதுவும் மேலே ஏத்துறதுக்கு முயற்சி செஞ்சால் 2 இன்ஜினை கொண்டு வந்து மேலே ஏத்துறதுக்கு முயற்சி செஞ்சாலும் சில சமயம் மேலே ஏத்த முடியாம அப்படியே வலிக்கிட்டு கீழே வந்துடும். அதே போலதான் நம்ம குழந்தைங்களுக்கும் அப்படின்னு சொல்ல 2 இன்ஜின் கிடைச்சிருந்தாலும் முயற்சி சரியா இல்லை அப்படின்னா மறுபடியும் வலிக்கு கீழே வந்துடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஏறிட்டு இறங்குறதுன்னா எப்படி இருக்குதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் கொஞ்சம் சேவை செய்யறாங்க, அகங்காரம் வந்துருது, மீண்டும் கீழே விழுந்துடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்க சார். சரி வாசிங். அகங்காரம் வந்து கீழே வந்துடுறாங்க. தந்தையின் கூடவே தர்மராஜன் இருக்கிறாரு. நான் இப்படி செய்வதால் நம்ம மீது மிக பெரிய தண்டனை வந்து விடுகிறது என்பதை புரிந்து கொள்வது இல்லைங்கிறாரு. ஆமா. இதை விட வெளியில் இருப்பதே நல்லது. தந்தையினுடையராகி ஆஸ்தி எடுப்பது குறைந்த விஷயம் அல்ல. தந்தையினுடையவராக ஆகி பிறகு அப்படிப்பட்ட தவறான காரியம் எதையும் செய்துவிட்டால் பெயர் கெட்டு போய்விடுகிறது, மிகுந்த அடி விழுகிறது. வாரிசாவது ஒன்றும் சாதாரண விஷயம் அல்ல. பிரஜைகளில் கூட நிறைய பேர் செல்வந்தர்களாக ஆகிறார்கள். அஞ்ஞான காலத்தில் கூட சிலர் நல்லவர்களாக இருக்கிறார்கள், சிலர் எப்படி எல்லாமோ இருக்கிறார்கள். தகுதியற்ற குழந்தைகளை என் முன்னால் நிற்காதே, சென்று விடு என்று சொல்வார்கள். இங்கே ஓரிரு குழந்தைகளின் விஷயம் அல்ல. இங்கே மாயை மிகவும் பலசாலியாக இருக்கிறது. இங்கே குழந்தைகள் மிகவும் உள்நோக்கு முகமாக இருக்க வேண்டும். ஒருத்தருடைய பிரச்சனை இல்லை, எல்லாருக்குமே அதே பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா எல்லாருக்குள்ளயும் 5 விகாரங்களையும் விஷயம் இருக்குது. அப்ப மாயை நல்ல விதத்துல யுத்தம் செய்யும் அப்படின்றதுக்காக சொல்றாரு.
எச்சரிக்கை செய்றாரு. செய்றீங்க. செய்யும்போது இவ்வளவு தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும். ஆஸ்தி அடையிறது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்ல. வாரிசாகிறது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்ல. நீங்க இங்க தந்தையினுடையவரா ஆகி ஏதாவது தவறு செய்தீங்கன்னா யாருக்கு கெட்ட பேரு? உங்களுக்கும் கெட்ட பேரு, யஜ்யத்துக்கும் கெட்ட பேரு, தந்தைக்கும் கெட்ட பேரு. அப்ப குருவை நிந்தனை செய்தவங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்காது அப்படின்னு சொல்லுவார் சில சமயத்துல. அப்ப இப்ப தந்தை நமக்கு குருவா இருக்காரு. அவரோட பேரை நம்ம ஏதாவது தவறான கர்மம் செய்து கெடுத்துட்டோம் அப்படின்னா எப்படி உயர்ந்த பதவி அடைய முடியும்? அதுக்காகத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க சிஸ்டர். இங்கே குழந்தைகள் மிகவும் உள்நோக்கு முகமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் யாருக்கும் புரிய வைக்க முடியும். அவர்கள் உங்களுக்கு பலியாவார்கள். பிறகு நாம் தந்தைக்கு இவ்வளவு நிந்தனை ஏற்படுத்தினோம் என்று பச்சாதாபப்படுவார்கள். சர்வதி அபி என்று சொல்பவர்கள் அல்லது தன்னைத்தான் ஈஸ்வரன் என்று சொல்பவர்களுக்கு தண்டனை என்ன குறைவாகவா இருக்கும்? அவர்கள் அப்படியே தண்டனை அடையாமல் சென்று விடுவார்களா என்ன? அவர்களுக்கு இன்னும் கஷ்டமாகும். நேரம் வரும்போது பாபா இவர்கள் அனைவரிடமும் கணக்கு கேட்பார். இறுதி தீர்ப்பு நேரத்தில் அனைவருடைய கணக்கு வழக்கும் முடிகிறது அல்லவா? இதில் மிகவும் பரந்த புத்தி வேண்டும். தர்மராஜரை பத்தி எச்சரிக்கை கொடுக்கிறாரு. சர்வவியாபின்னு சொன்னவங்களுக்கும் தன்னைத்தானே பகவான்னு சொல்லிட்டவங்களுக்கும் கொஞ்சம் நெஞ்ச தண்டனையா கிடைக்கும், இல்ல அவங்கதான் தண்டனை அடையாம போயிடுவாங்களா அப்படின்னு கேக்குறாரு. இப்ப எல்லாருக்கும் தண்டனை இருக்குது. யாரெல்லாம் தவறான கர்மம் தவறான புரிதல்ல சொல்லிதான் கூட அவங்களுக்கு தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரிங்க சார். பாபா எல்லார்ட்டையும் கணக்கு பாப்பாரு அப்படின்னு சொல்றாரு. எல்லாரிடமும் கணக்கு பாப்பாரு பாபா. அப்பொழுது அவர்களுக்கு தண்டனை எல்லாம் எப்படி குறைவா இருக்கும்? பாபா வரும்போது இவர்கள் அனைவரிடமும் கணக்கு கேட்பார். இறுதி தீர்ப்பு நேரத்தில் அனைவருக்கும் கணக்கு வழக்கு முடிகிறது அல்லவா? இதில் மிகவும் எச்சரிக்கை இருக்க வேண்டும். அதாவது பரந்த புத்தி இருக்க வேண்டும். நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. அப்பா சொல்றாங்க, மனிதர்கள் யார் யாருக்கெல்லாம் அமைதியின் பரிசு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள். இப்போது உண்மையில் அமைதி உருவாக்குபவர் ஒரே ஒருவர் தான். தூய்மை, அமைதி, செல்வம் நிறைந்த உலகம் பகவானுடையது. ஸ்ரீமத் படி ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது என்று குழந்தைகள் எழுத வேண்டும். ஸ்ரீமத் என்பது புகழ் வாய்ந்ததாகும். ஸ்ரீமத் பகவத்கீதை சாஸ்திரத்திற்கு எவ்வளவு மதிப்பளிக்கின்றார்கள். யாராவது மற்றவருடைய சாஸ்திரத்தையோ கோயிலையோ ஏதாவது செய்துவிட்டால் எவ்வளவு சண்டை போடுகிறார்கள். இப்போது இந்த முழு உலகமும் எரிந்து சாம்பலாகிவிடும் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இந்த கோயில், மசூதி போன்ற அனைத்தையும் எரித்து கொண்டே இருப்பார்கள். இவை அனைத்தும் நடப்பதற்கு முன்னால் தூய்மையாக ஆக வேண்டும். இந்த கவலை எப்போதும் இருக்க வேண்டும். குடும்பத்தையும் பார்க்க வேண்டும். இங்கே நிறைய பேர் வருகிறார்கள். இங்கே செம்மறி ஆட்டு கூட்டத்தை போல இருக்கக்கூடாது. ஏனெனில் இது விலை. சொல்லுங்க. அதான் அது என்ன சொல்றாருன்னா, இங்க அமைதியின் பரிசெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, நோபல் பிரைஸ்ல அமைதியின் நோபல் பிரைஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா, ஆனா உண்மையிலேயே அமைதியின் நோபல் பிரைஸ் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தந்தை தான் இந்த முழு உலகத்திலயும் அமைதியை ஸ்தாபனை செய்யறாரு. அவங்க உலகத்துக்கான அமைதி பரிசு ஒரு நபருக்கு மட்டும் கொடுக்குறாங்க. ஆனா முழு உலகத்துக்கும் அமைதியை கொடுக்கறாரு, தூய்மை கொடுக்கறாரு, அனைவரையும் செல்வந்தர்கள் ஆக்குறாருன்னா யாருக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்றது மாதிரி கேக்குறாரு. அடுத்து என்ன சிஸ்டர் சொன்னாரு? ஸ்தாபனை, ஸ்ரீமத் படி ஸ்தாபனை ஆகுது அந்த புது உலகம். பகவத்கீதைக்கு கூட எவ்வளவு மகிமை இருக்குது, ஸ்ரீமத் பகவத்கீதைன்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு கூட எவ்வளவு புகழ் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. சரி. மற்றவருடைய கோயிலையோ சாஸ்திரத்தையோ ஏதாவது செய்து விட்டால் எவ்வளவு சண்டை போடுறாங்கன்னு சொன்னாரு. இந்த முழு உலகம் எரிந்து சாம்பலாகிடும் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இந்த கோயில், மசூதி போன்ற அனைத்தையும் எரித்து கொண்டே இருப்பார்கள். இறுதி நேரத்துல அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சிவில் வார் இருக்கும். மாறி மாறி சண்டையிட்டு இப்படிதான் ஒருத்தவங்க விஷயத்த ஒருத்தவங்க எரிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க இங்க. அப்பா சொல்றாங்க, இவை அனைத்தும் நடப்பதற்கு முன்னால் தூய்மையாக ஆக வேண்டும் என்ற இந்த கவலை எப்போதும் இருக்க வேண்டும். இது நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி இருக்காரு. இந்த கவலை எப்போதும் இருக்க வேண்டும். குடும்பத்தையும் பார்க்க வேண்டும். இங்க நிறைய பேர் வருகிறார்கள். இங்கே செம்மறி ஆட்டு கூட்டத்தை போல் இருக்கக்கூடாது. ஏனெனில் இது விலை மதிப்பு மிகுந்த வாழ்க்கையாகும். செம்மறி ஆட்டு கூட்டம் அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, செம்மறி ஆட்டுக்குன்னு ஒரு பலகீனம் இருக்குது. ஏன்னா செம்மறி ஆடு ஒரு கூட்டமா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பள்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு செம்மறி ஆடு அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்து எந்திரிச்சு போகும். பின்னாடி வர ஆடு என்ன செய்யும் அப்படின்னா, கொஞ்சம் பள்ளம் இருக்குதே ஒதுங்கி போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒதுங்கி போகாது அந்த செம்மறி ஆடு. அப்படியே அதுவும் பள்ளத்துக்குள்ள விழுந்துதான் எந்திரிச்சு போகும். பின்னாடி வர ஆடு மொத்தமா எல்லாரும் அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்து எந்திரிச்சு போவாங்க.
அதான் செம்மறியாட்டுக்கு உதாரணமா சொல்றாரு அப்பா. செம்மறியாடு மாதிரி எல்லாரும் குழிக்குள்ள போய் பாவம் செஞ்சுட்டு எந்திரிச்சு வராதீங்க. ஒருத்தர் தவறு செஞ்சுட்டு போறாங்கன்னா அது தப்பா இருக்குது அந்த வழி, கொஞ்சம் விலகி போகணும்னு தெரியணும் உங்களுக்கு. அதான் செம்மறியாட்டு கூட்டம் போல இருக்காதீங்க அப்படின்னு சொல்றேன். செம்மறி ஆடு மேய்ச்சிட்டு போறவங்கள பார்த்தோம்னா தெரியும். ஒரு ஆடு அந்த குழிக்குள்ள விழுந்து எந்திரிச்சு போச்சுன்னா எல்லா ஆடும் பின்னாடியே வந்து அந்த குழிக்குள்ள விழுந்து எந்திரிச்சு போகும். சரிங்க சிஸ்டர். இன்னொன்னு கூட சொல்லுவாங்க, செம்மறியாடு போயிட்டு இருக்கப்போ ஒரு பெரிய மூங்கில வந்து குறுக்க வச்சோம்னா ஃபர்ஸ்ட் வர்ற ஆடு தாண்டுமா. அதுக்கப்புறம் அந்த மூங்கில நம்ம எடுத்துட்டோம்னா எல்லா ஆடும் அந்த இடத்துல மூங்கில் இருக்குங்கிறது நம்ம ஒரு ஆடு தாண்டுச்சுன்னு திரும்ப எல்லாம் தாண்டியே போகுமோன்னு சொல்லுவாங்க. இது விலை மதிப்பு மிகுந்த வாழ்க்கையாகும். இதை மிகவும் பாதுகாத்து வைக்கத்தான் வேண்டும். குழந்தைகள் பூண்டோரை அழைத்து வருவது நிறுத்தப்பட வேண்டும். குழந்தைகளை எங்கே வைத்து பராமரிப்பது? குழந்தைகளுக்கு விடுமுறை கிடைக்கிறது என்றால் வேறு எங்கு செல்வது? மதுபரைக்கு பாபாவிடம் செல்லலாம் என்று நினைக்கிறார்கள். இது தர்மசாலையை போல் ஆகிவிடும். பிறகு எப்படி பல்கலைக்கழகமாக இருக்க முடியும்? பாபா பார்த்து கொண்டிருக்கிறார். பிறகு குழந்தைகள் யாரையும் அழைத்து வரக்கூடாது என்று எப்போதாவது கட்டளை பிறப்பிப்பார் என்று இந்த பந்தனம் கூட குறைந்து போய்விடும். என்ன சொல்றாருன்னா, விடுமுறை, ஹாஃப்லி லீவ், குவார்டர்லி லீவு, ஆனுவல் லீவ் எல்லாம் வருது அப்படின்னா எங்க இந்த குழந்தைங்களும் அழைச்சிட்டு போறது? பேசாம பாபா பாக்குறதுக்காக மதுபனுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சு மதுபனுக்கு எல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இது ஒண்ணும் தர்மசாலை கிடையாது, டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் கிடையாது. இது பல்கலைக்கழகம், காலேஜ், படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். சரிங்க. பல்கலைக்கழகம், காலேஜ்ல அந்த ஸ்கூலு, எல்கேஜி அதெல்லாம் அந்தந்த ஏஜ் அந்தந்த ஸ்டேஜ் அந்த வரும்போது தானே போறோம். இங்க மட்டும் குழந்தைங்களை அழைச்சிட்டு போனா அங்க வந்து ஞானம் எடுக்க முடியாது இல்லையா உங்களுக்கு? அந்த வந்து சொல்றாரு நமக்கு. எனக்காவது பாப்பா பாப்பாரு, பார்த்து குழந்தைகள்லாம் அழைச்சிட்டு வரக்கூடாதுன்னு கட்டளையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றேன். இந்த பந்தனம் கூட குறைந்து போய்விடும். தாய்மார்களின் மீது இரக்கம் ஏற்படுகிறது. சிவபாபா மறைமுகமாக இருக்கின்றார் என்பதையும் குழந்தைகள் தெரிந்துள்ளனர். இவர் பிரம்மா மீது கூட யாருக்கும் மதிப்பு இருக்கிறதா என்ன? எங்களுக்கு சிவபாபாவோடு நேரடி தொடர்பு இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். சிவபாபா தான் இவர் மூலமாக புரிய வைக்கிறார் என்பதை கூட புரிந்து கொள்வதில்லை. மாயை மூக்கை பிடித்து தலைகீழான காரியங்களை செய்ய வைத்து விடுகிறது. விடுவதே இல்லை. ராஜ்யத்தில் அனைவரும் வேண்டும் அல்லவா? இவை அனைத்தும் கடைசியில் காட்சி ஏற்படும். தண்டனைகளின் காட்சியும் ஏற்படும். இந்த காட்சிகள் அனைத்தும் குழந்தைகள் முன்பே பார்த்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட பாவம் செய்வதை விடுவது இல்லை. எல்லா காட்சிகளையும் பார்த்துருக்காங்க, தண்டனை அடைகிற காட்சிகளெல்லாம் பார்த்துருக்காங்க. பார்த்தும் இப்ப பாவம் செய்யறத விடுறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிவபாபா மீது எவ்வளவு மதிப்பு இருக்குது, அதே போல பிரம்மா பாபா மீதும் மதிப்பு இருக்கணும். சிவபாபா பிரம்மா மூலமா தான் பேசுறாரு அப்படின்னா அவருக்கும் நீங்க மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். நேரடியா செவ்வாழ்பாவாட்ட எங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லக்கூடாது. அவர் ஒருத்தர் தேர்ந்தெடுத்து அதன் மூலியமா வந்து நமக்கு ஞானம் கொடுக்கறாருன்னா அப்ப நம்ம அவரையும் தான் மதிக்கணும் அப்படிங்கிற சமிக்கை வந்து இங்க நமக்கு அப்பா கொடுக்குறாங்க. சிவபாபா தந்தைனா பிரம்மா பாபா தாயா இருக்காரு. தாயும் தந்தையும் சேர்ந்துதான் பார்க்கணும், அப்படி பார்க்கணும். அதான் மரியாதையோட பாக்குறது. சரிங்க சிஸ்டர். சரிவா. இந்த காட்சிகள் அனைத்தும் முன்பே குழந்தைகள் பார்த்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட பாவம் செய்வதை விடுவது இல்லை. நிறைய குழந்தைகள் தான் 3ஆம் பிரிவில் தான் வருவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டதை போல் இருக்கிறார்கள். ஆகையினால் பாவம் செய்வதை விடுவது இல்லை. இன்னும் நன்றாக தங்களுடைய தண்டனைக்காக ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி நம்ம எந்த கேட்டகரியில இருக்கோங்கிறத எச்சரிக்கை தான். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி போறவங்களா இல்ல தேர்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி போறவங்களா அப்படின்னு கேக்குறாரு. எல்லாரும் தேர்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி போறது அளவுக்கு நீங்க கங்கணம் கட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம 3வது தேர்ட் கிளாஸ்ல தான் போவோம் அப்படின்ற மாதிரி கங்கணம் கட்டிக்கிட்டு அந்த மாதிரி காரியத்தை செய்து தண்டனை அடையிறதுக்கான அந்த தண்டனை அடையிறதுக்கான காரியம் செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றேன். ஓகே சிஸ்டர். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணணும், அதுலயும் பாஸ் வித் ஆனர்ல போகணும் அப்படிங்கிற லட்சியம் வச்சிருக்கணும். அப்படிப்பட்ட கங்கணம் கட்டிக்காங்க. இப்படிப்பட்ட கங்கணம் கட்டினீங்கன்னா பாவ கர்மா தான் செய்வீங்க அப்படின்னு சொல்றேன். சரிங்க சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, இதை அதாவது தங்களுடைய தண்டனைக்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை புரிய வைக்க வேண்டியதாக இருக்கிறது. நாங்கள் 3ஆம் பிரிவினராகத்தான் ஆவோம் என்று கங்கணம் கட்டி கொள்ளாதீர்கள். நாங்கள் லட்சுமி நாராயணரை போலத்தான் ஆவோம் என்று கங்கணம் கட்டி கொள்ளுங்கள். சிலர் நல்ல கங்கணம் கட்டி கொள்கிறார்கள் என்று நாங்கள் எதையுமே செய்யவில்லை என்று சாட்டு எழுதுகிறார்கள். இது போன்ற சாட்டை நிறைய பேர் வைத்தார்கள். அவர்கள் இன்று இல்லை. மாயை மிகவும்
பச்சாதாபப்பட வைக்கிறது. அரைகளுக்கும் நான் சுகம் கொடுக்கின்றேன், பிறகு மாயை துக்கம் கொடுக்கிறது. அச்சா. ஓம் சாந்தி. பலர் எப்படி சார்ட் வச்சிருக்காங்களா, இன்னைக்கு நான் எந்த தவறும் செய்யலையே அப்படிங்கறது மாதிரி சார்ட் வச்சவங்க எல்லாம் பாத்திருக்கேன் நானு. அவங்களாம் இன்னைக்கு எகியத்திலயும் இல்ல, தந்தைகிட்டையும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதான் மாயை மிகவும் மோசமானது, உங்களை பச்சாதாபப்பட வச்சு உங்களை தந்தைகிட்ட இருந்து பிரிச்சு விட்டுரும் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் ஒரு தடவை பச்சாதாபப்படுங்க, அந்த தடவை இன்னொரு முறை அந்த தவறு செய்யாத அளவுக்கு பாத்துக்கோங்க. டிராமான்னு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அடுத்து நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை ஸ்ரீமத் படி செய்யுங்கன்னு சொல்லுவார். பச்சாதாபப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வீண் சங்கல்பம் அதிகமா வரும். வீண் சங்கல்பம் அதிகமா வந்துச்சுன்னா மாயைக்கு அதுதான் உணவாயிடுச்சு. அப்புறமேல உங்களை வீண் சங்கல்பத்துல கொண்டுட்டு போய் மறுபடியும் பிடிச்ச தேக அபிமானத்தை தள்ளி விட்டுரும். அதனாலதான் வீண் சங்கல்பத்தை கூட அதிகமா உருவாக்காதீங்க அப்படின்னு சொல்லுவார். பச்சாதாபப்பட்டுட்டே இருக்காதீங்க, நேரத்தை வீணடிக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் காரணம் அதுதான். அதுலயும் இன்னைக்கு மேலோட்டமா இந்த சார்ட் வைக்கும் போது நான் இந்த தவறுலாம் செய்திருக்கேன் இல்லையான்னு நல்ல விதத்துல அதை செக் பண்ணணும். மேலோட்டமா செக் பண்ணிட்டு போயிடக்கூடாது, நான் இன்னைக்கு இந்த தவறு செய்யலையே அப்படின்ட்டு மேலோட்டமா செய்யக்கூடாது. ஆழமா ஏதாவது தவறு செய்திருப்போம், அதெல்லாம் திருத்திக்கிறதுக்கான முயற்சி செய்யணும். ஓகே சிஸ்டர், அதுக்குதான் சுயராஜ்ய அதிகாரி பிராக்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்றது. 5 கர்மேந்திரியங்கள் மூலமா எந்தெந்த இந்திரியங்கள் இன்னைக்கு தவறு செஞ்சுச்சு அப்படிங்கிற சார்ட்டை நைட்டு கொடுக்கணும் அப்பா கிட்ட. அப்ப நான் தான் அடுத்த நாள் காலையில அமிர்த வேலையில ஞாபகம் வரும். அந்த நாள் முழுக்க எந்த ஒரு தவறான கர்மமும் அந்த கர்மேந்திரியங்கள் மூலமாவும் செய்ய மாட்டோம், மனம் புத்தியின் மூலமாவும் செய்யறதுக்கு வராது அப்படிங்கிறதுக்காக தான். அதான் நல்ல விதத்துல சார்ட் வைக்க சொல்லியிருக்காங்க. சரிங்க சிஸ்டர். இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்ணெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: உள்நோக்கு முகமானவராக ஆகி சரீர உணர்வில் இருந்து விடுபட்டிருக்கும் பயிற்சி செய்ய வேண்டும். உணவு பானங்கள் மற்றும் தந்தையை இல்ல பிரதர், உணவு பானங்கள் மற்றும் நடத்தையை மாற்றிக்கொள்ள வேண்டும். வெறுமனே தனக்குத்தானே மகிழ்ச்சி அடைந்து அலட்சியமாகிவிடக் கூடாது. சரீர உணர்வுல இருந்து விடுபட்டு ஆத்மா உணர்வுடையவரா, உள்நோக்கு முகமுடையவரா இருக்கணும். அப்பனா தான் நடத்தை மாறும், பேச்சு மாறும் அப்படிங்கிற கவனம் இருக்கணும். அதான் உணவு சாப்பிட்றது, பானம் குடிக்கிறது, பேச்சுவார்த்தை, நடத்தை எல்லாமே மாற்றம் அடையணும். அப்படின்னா நீங்க ஆத்மா உணர்வுல இருந்தாதான் மாற்றம் அடையும். தேக உணர்வுல இருந்தீங்கன்னா அனாதைகள் போல இருப்பீங்க அப்படிங்கறத சொல்ற. பட் தந்தை கிடைச்சிருக்காரு, தேவதைகளாக போறீங்கன்னா தேவதைகளுக்கு சமமான நடத்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. 2வது பாயிண்ட் தாரணைக்கு ஏற்றம், அதாவது இலக்கு மிகவும் உயர்ந்தது ஆகும். ஆகினால் மிக மிக எச்சரிக்கையாக நடக்க வேண்டும். எந்த ஒரு கர்மத்தையும் கவனத்துடன் செய்ய வேண்டும். அகங்காரத்துல வரக்கூடாது, அப்படியே அலட்சியமாவும் இருக்கக்கூடாது. நமக்கு சமயத்து அகங்காரம் வரதை விட அலட்சியம் நிறைய டைம் வந்துடும். இங்க ஏற்பாடு அதான் நமக்கு இங்க எச்சரிக்கையா அப்பா சொல்றாரு. அகங்காரத்தில் வரக்கூடாது, தலைகீழான காரியங்கள் செய்து தண்டனைக்கு ஏற்பாடு செய்யக்கூடாது. நாம் இந்த லட்சுமி நாராயண போல் ஆக வேண்டும் என்ற கங்கணம் கட்டிக்கொள்ள வேண்டும். கர்மால அதிகமான கவனம் இருக்கணும். ஏற்றம் நிறைந்த வாழ்க்கையில போயிட்டு இருக்கீங்க, மேல ஏறி போகும்போது பின்னாடி வலிக்கிட்டு போயிடக்கூடாது. மேல ஏறி உச்சத்தை அடையணும், உயர்ந்த பதவி அடையணும், லட்சுமி நாராயணனுக்கு சமமான உயர்ந்த பதவி அடையணும்னா எது ஆதாரமா இருக்குது? உங்களுடைய கர்மா தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நல்ல விதத்துல கர்மா செய்து அந்த அலட்சியம் இல்லாம அகங்காரம் இல்லாம லட்சுமி நாராயணனுக்கு சமமான உயர்ந்த பதவி அடையணும் அப்படிங்கிற கங்கணம் கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். வரதானம் கொடுக்கறாங்க. ஆன்மீக தந்தையின் உயர்ந்த ஸ்திதியின் மூலமாக சுற்றுப்புற சூழ்நிலையை ஆன்மீகமாக ஆக்கக்கூடிய சகஜ புருஷார்த்தி எளிய முயற்சியாளர் ஆகுக. ஆன்மீக ஸ்திதியின் மூலமாக தன்னுடைய சேவா கேந்திரத்தில் அப்படிப்பட்ட ஆன்மீக வாயு மண்டலம் உருவாக்குங்கள். அதன் மூலமாக தனக்கும் வரக்கூடிய ஆத்மாக்களுக்கும் சகஜமான முன்னேற்றம் ஏற்பட முடியும். ஏனெனில் யாரெல்லாம் வெளியிலிருந்து களைப்படைந்து வருகிறார்களோ அவர்களுக்கு அதிகப்படியான எக்ஸ்ட்ரா சகயோகம் அவசியம் ஏற்படுகிறது. ஆகையினால் அவர்களுக்கு ஆன்மீக வாயு மண்டலத்திற்கான உதவியை கொடுங்கள். சகஜ புருஷார்த்தியாக ஆகுங்கள் மற்றும் ஆக்குங்கள். இந்த இடம் எளிமையாக ஈஸியாக முன்னேற்றத்தை செய்விக்கிறது என்பது வரக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அனுபவம் ஆக வேண்டும். இவங்கள்ட்ட போனா நமக்கு சுகம், சாந்தி, அமைதி, ஆனந்தம்லாம் கிடைக்குது அப்படின்னு ஒருத்தர் நல்லா உணர்ற அளவுக்கு நம்மளுடைய புருஷார்த்தம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு.
சகஜ புருஷார்த்தமா இருக்கணுங்கிறாரு. ஆன்மீக ஸ்திதி உங்களுடைய மனோநிலை மூலமா அந்த சுற்றுப்புற சூழ்நிலை வாயு மண்டலம் நல்ல விதத்துல வைப்ரேஷன் நிறைஞ்சதா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய ஆன்மீக ஸ்திதி, உங்களுடைய மனோநிலை, உள் உணர்வு எப்படி இருக்கணும் அப்படின்னா அமைதி நிறைஞ்சதா, தூய்மை நிறைஞ்சதா, சுகம் நிறைஞ்சதா, மகிழ்ச்சி நிறைஞ்சதா, ஊக்கம் உற்சாகம் நிறைஞ்சதா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய உள் உணர்வுகள் மூலமா வாயு மண்டலம் உருவாகும். அந்த இடம், உங்களுடைய சேவா கேந்திரம் எல்லாமே அமைதி நிறைஞ்ச அந்த ஆன்மீகத்தின் தெய்வீகத்தன்மையின் வைப்ரேஷன்ஸ்னால நிறைஞ்சிருக்கும். அப்ப உள்ள வரவங்க எப்படி வருவாங்க, வெளியிருந்து கலப்படைஞ்சு உள்ள அந்த சென்டருக்குள்ள வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல விதத்துல அனுபவமாகணும். இங்க நல்ல விதத்துல வாயு மண்டலம் இருக்குது, இங்க உள்ள வந்தோடனே எனக்கு நல்ல அமைதி கிடைக்குது, தந்தையினுடைய அனுபவம் அந்த ஸ்திதி எனக்கு கிடைக்குது அப்படிங்கிற அந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு கிடைக்கணும். ஏன்னா வெளியிருந்து கலப்படைஞ்சு உள்ள வராங்க அப்படின்னா அந்த ஆன்மீகத்தன்மை, இந்த மனதுக்கு நிம்மதி, அன்பு, அந்த மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கும் போது அவங்களுக்கும் அந்த சகயோகம் கிடைக்கும் இல்லையா. இந்த மனோநிலை நல்லா வச்சுக்கிறது மூலமா உங்களுக்கும் நன்மை இருக்குது, உள்ள வரவங்களுக்கும் நன்மை இருக்குது இல்லையா அப்படிங்கறத சொல்றேன். அதத்தான் உள்ள வந்தோடனே எனக்கு இங்க முன்னேற்றம் அடைகிறதுக்கு, நான் யோகா செய்யறதுக்கு இந்த வாயு மண்டலம் எனக்கு உதவி செய்யுது. இங்க வந்து நான் யோகா செய்தா நல்ல விதத்துல என்னால முயற்சி செய்ய முடியுது. அப்படிப்பட்ட அனுபவம் ஏற்படணும் ஒவ்வொருத்தவங்களுக்கும். அப்படிப்பட்ட வாயு மண்டலத்தை நீங்க அமைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த புருஷார்த்தத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டர். எதன் மூலமா அந்த வாயு மண்டலம் உருவாகும்னா உங்களுடைய ஸ்திதி மூலமா, ஆன்மீக ஸ்திதி மூலமா, உங்க மனோநிலை மூலமா, உங்களுடைய உள் உணர்வு மூலமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த உள் உணர்வு மூலமா வாயு மண்டலத்தை அந்த வைப்ரேஷன் நிறைஞ்சதா, தெய்வீக தன்மையின் வைப்ரேஷன் நிறைஞ்சதா மாத்தி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க சிஸ்டர். ஸ்லோகன். வரதானியாகி சுப பாவனை மற்றும் சுபமான விருப்பத்திற்கான வரதானத்தை கொடுத்து கொண்டே இருங்கள். வரதானியாகி, வரதானினா என்னன்னு பார்த்தோம், பார்வை மற்றும் உள்ளுணர்வின் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஆத்மாக்கள். அததான் மூர்த்திக்கு உதாரணமா சொல்றது. அந்த மூர்த்தி பார்வையினாலே பக்தர்களை திருப்திப்படுத்துது இல்லையா. அதே போல சுப பாவனை, சுப காமனை அப்படிங்கிறது எங்க இருந்து வரும், அந்த உள்ளுணர்வு, அதன் மூலமா தான் வெளிப்படும். அவங்களுக்கு இவங்களுக்கும் நன்மை ஏற்படட்டும், இவங்களுக்கும் சுகம் ஏற்படட்டும் அப்படிங்கிற அந்த சுபபாவனை சுபகாமனை வைக்கக்கூடியது தான் உண்மையான வரதானம் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், அவங்களதான் வரதானி மூர்த்தின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. சரி, அவங்க அது ஜட சிலை வந்து ஜடமூர்த்தியா இருக்குது, நீங்க எல்லாரும் சைத்தன்ய மூர்த்தியா இருக்கீங்க. அப்ப எல்லாருக்கும் நன்மை ஏற்படட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அவ்வியத்த வாணியில கூட சொல்லியிருந்தார் இல்லையா, ஆசீர்வாதம் கொடுங்கள் ஆசீர்வாதத்தை பெறுங்கள் அப்படின்னு. அதத்தான் சொல்லியிருக்காரு இங்கே. ஓகே சிஸ்டர். அவ்வியக்த சமிக்கை கம்பைன்ட் ரூபத்தின் நினைவின் மூலம் சதா வெற்றியாளராகுங்கள். பாபா இணைந்து கம்பைன்ட் இருக்கிறார். ஆகையால் ஊக்க உற்சாகத்தோடு முன்னேறி கொண்டே செல்லுங்கள். பலகீனங்கள் உள்ளமுடைந்த நிலைகளை பாபாவுக்கு அர்ப்பணம் செய்து விடுங்கள். தன்னிடம் வைத்துக் கொள்ளாதீர்கள். தன்னிடம் வெறும் ஊக்கம் உற்சாகத்தை வையுங்கள். உற்சாகத்தினால் நடனமாடிக்கொண்டே இருங்கள், பாடிக்கொண்டே இருங்கள் மற்றும் பிரம்மா போஜனம் சாப்பிட்டு கொண்டே இருங்கள். தந்தை எப்பவுமே உங்க கூட கம்பைண்டா இணைஞ்சுதான் இருக்காரு. அப்ப எப்போதும் ஊக்க உற்சாகத்தோட இருங்க. ஊக்க உற்சாகத்தை மட்டும் உங்ககிட்ட வச்சுக்கோங்க. இந்த பலகீனங்கள், உள்ளம் உடைந்து போகக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் தந்தை கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. ஊக்க உற்சாகத்தை மட்டும் உங்ககிட்ட வச்சிருங்க, மற்றது எல்லாத்தையும் தந்தை கிட்ட அர்ப்பணம் பண்ணிடுங்க. உற்சாகத்தோடு நடனம் ஆடிக்கொண்டே இருங்க, பாடிக்கொண்டே இருங்க, பிரம்மா போஜனம் சாப்பிட்டு கொண்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மகிழ்ச்சியா இருங்க, ஆடிட்டு இருங்க, பாடிட்டு இருங்க, சாப்பிட்டுட்டு இருங்க, சந்தோஷமா இருங்க, தந்தையோட இணைஞ்சே இருங்க. ஏதாவது பலகீனம், ஏதாவது சம்ஸ்காரம் மோதல், எது பிரச்சனை வந்தாலுமே அதை தந்தை கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஆமா அப்படி நடந்துச்சு பாபா அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். பாபாவுக்கு நன்றி. வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ பாபா.